இப்படி வெக்கப்பட்டா விட்டுருவேடா? ஐயோ அத்தை வந்துட்டு போறாங்க. அந்த வரட்டுமே. எங்க நான் கேட்டது? மாட்டேன். மாட்டா? போதுமா? என்னத்தா நல்லா இருக்கிறாரு தின்னத்தா? மா மா என்னடா புத்தகக்காரர் வந்திருக்காரு. புத்தகம் பேசி முடிக்கணும். சாப்பாடு அனுப்ப வேணாம். நான் மத்தியானம் வீட்டுக்கு வந்துடுறேன். வரட்டா? அடியே உங்ககிட்ட சொல்லிட்டு போன்மாண்டி. அதுக்காக நீட்டி முளைக்கி முழிச்சுக்கிட்டு நிக்கிறான். எந்திரிச்சு போய் முகத்தை காட்டு. இல்லன்னா இங்க இருந்து அவன் போகவே மாட்டான்டி. நான் போயிட்டு வர சொன்னேன். நீங்களே சொல்லிடுங்க அத்தை. ஏண்டா அவ சொல்லிட்டாள போயண்டா. அட போயண்டா. நல்ல வாய்வுல நீ தின்னத்தா. ஆச்சி சத்தனை எந்திரிக்க முடியுது. அப்பா அத்தை வந்து போறாங்க. போங்க. உன் கையால கொஞ்சம் புட்டு கூட. மாட்டேன். கொடுவல்லே. கை நீட்டிங்க. ஐயோ இன்னும் போலையா? போங்க. ஐயோ போங்கடா. அத்தா புட்டெல்லாம் தின்னியா? எங்க பையன் போயிட்டானா? அப்பவே போயிட்டு சரிதான். இனிமே குட்டி போட்ட பூனை மாதிரி வீட்டை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருப்பான். அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கான். இந்த பாரத்தா சீக்கிரமா சோறாக்கி தரேன். நீயே எடுத்துக்கிட்டு போ. 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து தின்னுங்க. தோட்டம் துறவையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு பொழுது தாய வந்து சேரு. ராசாத்தி ஏங்கண்ணே பட்டுரு போல இருக்கே. ஆத்தா வாமா. வாடா. என்னடா போல உங்க அண்ணிய பாக்குறதுக்கு என்ன உனக்கு வெக்கம்? வள்ளி இவன் வயிற்றுல பொறக்காட்டாலும் இவனும் எனக்கு புள்ள மாதிரிதே. நம்ம தோட்டம் துறவை எல்லாத்தையும் இவன் தான் பாத்துக்கிறேன். அம்மா அண்ணன் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். நான் போய் குத்தகை பேசி பணத்தை வாங்கணும். நான் வரேன். இருடா புட்டு திண்டு போடா. வாங்க. என்ன நீ இது வாங்க போங்கன்னு சொல்லிட்டு வா போன்னு சொன்ன பத்தாதா? ஏமா அவன் ஆத்துப்படியே கூப்பிடாதா? போடா கொட்டிக்கு போ. போடா போறேன். நல்ல வயவுல இது. போன தடவை குத்தகை ரொம்ப நஷ்டங்க. இந்த தடவை கொஞ்சம் பார்த்து சொல்லி கொடுங்க. சொல்லி என்னையா கொடுக்கறது? சொல்லி புத்தக கஷ்டமா எனக்கு என்ன வந்துச்சு? ஆளை விடுப்போ. அதை எப்படிங்க வெட்டு ஒண்ணு துண்டு 2 பேசுறீங்களே? ஏங்க நான் 2 வருஷமா உங்ககிட்ட குத்த எடுத்துட்டு வரல. கொஞ்சம் கூட தயவு இல்லாம பேசுறீங்களே. இந்தாப்பா நீ வண்டி எடுத்துட்டு போ. நான் ஐயாட்ட பார்த்து பேசிட்டு வர்றேன். அட்வான்ஸ் வச்சுக்கங்க. நான் வர்றேங்க. அண்ணே அண்ணி வருது. சாப்பாடு கொண்டு வருது. தென்னந்தோப்பு குத்திக்க முடிஞ்சது, வாழைத்தோப்பு குத்திக்க முடிஞ்சது. கைக்கு பணம் வரவும் அண்ணி வரவும் சரியா இருக்குது. ஆக வரவும் சரியா இருக்குது. சோறு 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 வந்துருச்சு. சோறு வந்துருச்சு. அப்பா பத்தியோ பத்தி. சரியான சாப்பாடு. அட போங்கண்ணே, நாம உழைக்கிறதே வயிற்றுக்கு தானே. அதுக்கு போய் வந்தனையா? அண்ணி வா சோத்த போடு. உங்களுக்கு பசி எடுக்குதுன்னு எனக்கு தெரியும். ரொம்ப பிகு பண்ண வேண்டாம். வாங்க. அண்ணி சமையல் வெகு ஜோர். ரொம்ப பிரமாதம். நீ போய் கையெழுத்து வா. சரி அண்ணி. ஆமா குழம்பு யாரு வச்சது? அத்தை வச்சாங்க. தெரியலையே. அவங்கதான் வச்சாங்க. சரி அது போட்டோம். சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வர்றேன். சாப்பாடு இங்க வந்திருக்கு. ஆமா என்ன காரணம்? அத்தை கிட்ட போய் கேளுங்க. அண்ணே நம்ம துவரங்காட்டுல பூச்சி மருந்து அடிக்கிறாங்க. அத ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே மருந்து கிடங்கு போய் 4 மூட்டை யூரியா கேட்டிருந்தேன். அதையும் வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு போறேன். நீங்க அண்ணி அழைச்சிக்கிட்டு போய் நம்ம தோப்பையெல்லாம் ஒரு சுத்தி காட்டிட்டு அவசரப்படாம பொறுமையா வாங்க. அண்ணே அண்ணி வர்றேன். பய விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டான். உங்களை யார் எடுத்து சொன்னாங்க? போய் கை கழட்டு வாங்க. என்னடி கல்யாணம் 2 நாள் கூட ஆவல, அதுக்குள்ள இந்த அடி அடிக்கிறேன். எம்மாடியோ எப்படியோ. என்னது? ஏன் இப்படி கை தட்டுற? சும்மா இருங்க. பட்டு பகல 10 பேர் கண்ணு பட்ட அப்படி என்ன அவசரம் உங்களுக்கு? வெக்கமே இல்ல. புது பொண்ணு வெக்கப்பட்ட ஆகுமா? 10 பேர் கண்ணு போறதுக்கு இங்க யாரு இருக்கா? சுத்திப்பார்.
தென்னந்தோப்பு வாழைத்தோப்பு ஆறு அது இது என்ன பண்ணலாமா? அட, ஏய், 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 என்ன புது பொண்ணு தண்ணி தூக்க வந்திருக்க இன்னும் தாக தீரலையா? அட நான் பாட்டு பேசிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க கூடாதா? நீ என்னைக்கு என் கல்யாணத்துக்கு வரலையோ அன்னைக்கே உன்னோட பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். உன் கல்யாணம் இல்ல சடே, என் அத்தை மாமன் கல்யாணம். அவரை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் அந்த கல்யாணத்துக்கு வந்தா எனக்கு மரியாதை கிடைக்குமா? நீ யோசிச்சு பாரு. ஆனா ஒண்ணு சொல்றேன், உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. என் அத்தானோட நீ என்னைக்கு சேர்ந்து சிரிச்சு சந்தோஷமா குடும்பம் நடத்தணும். இதுதான் என்னுடைய ஆசை. விதிப்படிதான் நடக்கும். நம்ம கையில ஒண்ணுமே இல்ல. உனக்கு கல்யாணம் கல்யாணம்னு கவலைப்பட்டு இருந்த உங்க அப்பா அவர் கடமை முடிஞ்சதுன்னு காசி ராமேஸ்வரன் போயிட்டாரு. நான் கல்யாணத்துக்கு வரலினாலும் இப்ப நீ கலகலப்பா இருக்கிறத பாக்குறப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பள்ளி, இது சொல்லத்தான் நான் ஒரு வாரமா காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்குதான் நான் உன்னை தனியா சந்திக்க முடிஞ்சது. இப்ப நீ எனக்கு தோழி இல்ல, இனிமே நீ எனக்கு அக்கா. அத்தான கொஞ்சம் அவசர புத்தி அதிகம், அதை அனுசரிச்சு ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்க. அத்தை ரொம்ப நல்லவங்க, அவங்கள நல்லபடியா கவனிச்சுக்க. இனிமே எல்லாமே உனக்கு அவங்கதான். சொல்லணும். இது வரைக்கும் பேசிட்டு வீட்டுக்கு வராம போலாமா? வரேன், அதுக்கு ஒரு நேரம் வரும், அப்ப கண்டிப்பா வரேன். போயிட்டு வரேன். உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ பச்சை கிளி பச்சை மலை பக்கத்திலே மேன்னு சொன்னாங்க. சொன்னவங்க வார்த்தையிலே நியாயம் என்ன கண்ணாத்தா? உச்சி ஏன் சிரிக்கிற? சும்மா சிரிக்கிற நீ. எனக்கு வலிக்குது. ஏண்டி ஏண்டி ஏன் இப்படி சிரிக்கிற? உச்சி வகுந்தெடுத்து பிச்சை பூ வச்சு பச்சை மலை பக்கத்துல பொண்ணு இருக்கா, அது நினைச்சு பாட்டு பாடுது. அப்படியா கதை? ஏண்டா ராத்திரி 2ஆம் நாட்ட சினிமா போயிட்டு வந்தியா? அதை நினைச்சுக்கிட்ட வேலை செஞ்சிருப்ப. ஏண்டா எதை பதமா பார்த்து வேலை செய்யக்கூடாதா? ஏமாப்பா இவ்வளவு எங்கேயாச்சும் அடி இடி பட்டுச்சாடா? ஒரு பக்கத்து சப்பையே பேர்ந்து போச்சு. அத்தை சரியான விழிக்காடு. சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணுவேங்க அத்தை. போவண்ணி. ஏமா அண்ணனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சீங்க, அவர் தோப்பக்கம் வயல் பக்கம் வர்றதே இல்ல. எனக்கும் பண்ணி வச்சீங்கன்னா அப்போ சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணுவீங்கன்னு சொல்லாம சொல்றேன். அதேதான் அத்தை. அம்மா அந்த வலிக்குதுல்ல, விளக்கவை எடுத்து போய் நீவி விடுறேன் போ. அம்மா அம்மா இன்னி பயவுல நல்லா கிஞ்சு. வள்ளி, ஏண்டா வரும்போதே லோ லோன்னு கட்டிட்டு வர, என்ன விஷயம்? அவன் எங்கம்மா? விளக்கமா இருக்கா? விளக்கமா இருக்கலாம். வீட்டுக்கு விளக்கமா இருக்காடா. 3 நாளைக்கு வீட்டுக்குள்ள வரக்கூடாதுடா. அப்படியா? ஆ. சரி சரி. அப்படியாட்டு நேரம் அங்க போறானே. அடே வள்ளி வள்ளி, இந்த பூ வச்சுக்க. ஐயோ வேணாங்க. 3 நாளைக்கு அவ பூ வைக்க கூடாதுடா. சாமி ரூம்குள்ள போக கூடாது, நீ அவளை தொடக்கூடாது, அவளும் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. வாடா சோறுதிங்க வாடா. நீ போமா. கெட்டி பையன் சீக்கிரம் வாடா. நீ போயிட்டு வாமா, நான் பேசிட்டு வரேன். அம்மா புரியாம சொல்லிட்டு போயிருக்கு வள்ளி, நீ வச்சுக்க வள்ளி. ஐயோ உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல. அதான் அத்தை சொல்லிட்டு போனாங்கல்ல, நீ என்ன போய் பூவை சாமிக்கு போட்டுட்டு சாப்பிட்டு போங்க. நல்ல புள்ள இல்ல, சாப்பிட்டு போங்க. வள்ளி வள்ளி வள்ளி. ஐயோ தொட்டிங்களே தொட்டிங்களே. ஏந்திரிங்க ஏந்திரிங்கண்ணா, ஏந்திரிங்கண்ணா. வசந்தானி எடுங்க எடுங்கண்ணா. தண்ணில கரையுங்க கரையுங்கண்ணா. தலையில தெளிச்சுக்கங்க தெளிச்சுக்கங்கண்ணா. என்னடா பண்ற? சீக்கிரம் வாடா. சோறுதிங்க வேண்டாம். எவன் பயவுல கட்டி பயவுல என்ன சொன்னாலும் தெரியாது. ரத்த திம்புக்கு போட வாடா. பெரிய மகாராணி நினைப்பா. சும்மா இருங்க, நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும். வள்ளி போ வள்ளி, நீ இல்லாம எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. உன்கிட்ட வேணாலும் பேசிட்டு போயிடுறேன். ஐயோ பேசுற நேரமா இது. சத்தம் கேட்டு அத்தை வந்துட்டு போறாங்க. அம்மாவா? அம்மா வரமாட்டாங்க, தூக்கிட்டாங்க. வள்ளி போறீங்களா இல்லையா? வள்ளி போறீங்களா இல்லையா? வள்ளி. அட போங்கண்ணா. அம்மாடி. அப்பா.
வலிக்குதா? போகலி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கானே எவ்வளவு ஆசையா வந்த இப்படி தள்ளி விடுறிய என்னடே இங்கே வந்த? அது ஒண்ணுமா பெருச்சாலை வந்துச்சு வள்ளிய கத்துனா குடிக்கலாம் போனேன் காரம் தறிக்கிட்டு ஓடி போச்சு. ஏண்டா எலியா பிடிக்க வந்த எலி? ஆமாமா. மொச பிடிக்கிற நாய் மூஞ்சி பார்த்தா தெரியாது? வாடா கழுதை வாடா. சத்த மூஞ்சி மேல கால்ல போல. அடே கதவை தாவ போடுங்க. வாடா. வாடு. எந்திரிச்சு வெளிய போற? காரை முறிச்சு. இந்த பாருடா. ராத்திரிக்கெல்லாம் தூங்கவே மாட்டேன். முடிச்சுட்டே தான் படுத்துட்டேன். போமா அதான் சொல்லிட்டேன் போமா. என்ன போமா? ஐயோ இங்க பாரு. தூங்கு. பயப்ளே. போமா கருதான். அத்தா என்ன சார்? குளிச்சிட்டு சோத்தாக்கி வை, பக்கத்து ஊர் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நீங்க எப்போ வருவீங்க சார்? போறீங்க வந்துருவல்ல? சரியா சார். ஐயாவு, அட ஐயாவு, என்னவா? வள்ளி தனியா இருக்கா, கூட மாட உதவி செய்யி, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிவா போயிட்டு மெதுவா வா. மெதுவாவா? என்ன பெத்த ராசா. சரி. வாரேன்டா. அப்பா என்ன சொல்றா அப்பா. வள்ளி வள்ளி தண்ணி ரெடி, நீ ரெடியா? ஐயோ, நீங்க எங்க தூக்கிட்டு வந்தீங்க? இப்படி நான் எடுத்துக்கிறேன். சும்மா இரு. எந்த வேலையும் செய்யக்கூடாது அம்மா சொல்லிருக்காங்கல்ல, தெரியாது உனக்கு? சரி சரிமா என்ன தேய்ச்சி விடுறேன். ஐயோ, நான் வர மாட்டேன். நீங்க போய் எங்க வேலையை பாத்துக்கங்க, நான் குளிச்சுக்கிறேன். அம்மா சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல, உதவி செய்ய சொல்லி ஒழுங்கா வந்து என்ன தேய்ச்சுக்க. இல்ல இங்க பாருங்க, நீங்க நல்ல பிள்ளை இல்ல, எனக்கு ஒரே கூச்சமா இருக்கு. நீங்க போங்க, நான் சீக்கிரம் வந்துடுறேன். ஒழுங்கா வரமாட்டிய? இப்படி எல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்ல. இப்ப மரியாதையா உள்ள போறியா இல்லையா? போ. மாட்டேன். ஓடு. என்ன ஆத்தா தங்கம்மா, நல்லா இருக்கியா? எனக்கு என்ன நல்லா தான் இருக்கேன். எப்போ வந்தீங்க? என்ன அப்படி குறுகுறுன்னு பாக்குறீங்க? சுப்பையா தேவர மக வள்ளி என் மருமவ. கேள்விப்பட்டேன். நான் தான் அப்பவே சொன்னேனே ஐயாவுக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு. நீதான் பயந்துகிட்டு அவசரப்பட்டுக்கிட்டு இருந்த. என்னத்தா வள்ளி நல்லா இருக்கியா? அவளுக்கு நான் ராஜாத்திக்கு. ஐயா மே போன மாடெல்லாம் வந்துருச்சு, புடிச்சு கட்டிட்டு வந்துடுறேன். வள்ளி ஐயாவுக்கு நல்ல மோரா கொடு. இந்தாங்க மோர் சாப்பிடுங்க. உட்காரத்தா. பரவாயில்லைங்க. அட சும்மா உட்காரத்தா. உன்னைய ஒருத்தன் கையில புடிச்சு கொடுக்கறதுக்காக உங்க அப்பன் பட்ட கஷ்டம் கொஞ்ச நஞ்சம் இல்லம்மா. காளியாத்தா உருவத்துல தங்கம்மா வந்து உனக்கு தாலிய கொடுத்தா. உன் புருஷனுக்கு இருக்கிற வியாதிய நினைச்சா மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா. மருந்து கொடுத்துக்கிட்டு தான் வர்றேன். ஆனா முக்கியமா நீ ஒண்ணு தெரிஞ்சுக்கணுமா. சொல்லுங்க. வைத்திய முறைப்படி உன் கணவனுக்கு வந்திருக்கிற வியாதிக்கு 2 விரோதிங்க. ஒண்ணு ஆத்தங்கரை, குளத்தங்கரை, கேணிக்கரை. நான் பெத்த மகளா நினைச்சு சொல்றேம்மா. 2வது தாம்பத்திய உறவு முறை. முதல்ல சொன்னது 10 பேர் கண்காணிப்புல காப்பாத்திடலாம். 2வது சொன்னது உன் கண்காணிப்புல தான் உன் புருஷன் உயிரை காப்பாற்ற முடியும். உன் புருஷன் உயிர் உன் கையில. இத மனசுல வச்சு எதம் பதமா நடந்துக்கம்மா. இவ்வளவு ஆசை உள்ளவர்கிட்ட நான் எப்படி சமாளிக்கிறது? என்ன சொல்றா பேத்தி? சரி நேரமாச்சாத்தா, நான் போயிட்டு வரேன். நல்ல கதையை கிடைச்சுக்கிட. ஒருவேளை சோறு தின்ட்டு போறது. இன்னொரு நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம். வேலை வெட்டி எல்லாம் நிறைய இருக்கு. நான் வரட்டுமா? சரி வாங்க. வரட்டுமாமா? போயிட்டாங்க. வேண்டாங்க. வேண்டாங்க. நிறுத்துங்க. பயமா இருக்கு. நிறுத்துங்க. நிறுத்துங்கண்ணா. நான் பக்கத்துல இருக்கல, ஏன் இப்படி பயப்படுற? குளுங்குதுங்க. குளுக்குதா? என்ன குளுக்குது? உடம்பெல்லாம் குளுங்குதுங்க. எவ்வளவு நேரமா காலையில இருந்து சாப்பிடாம இருக்கிறது. வாங்க போலாம். நீ பக்கத்துல இருக்கும்போது எனக்கு பசியே எடுக்கிறது இல்ல. இறங்குங்க. இறங்குங்க. ஆமா
இன்னைக்கு என்ன குழம்பு கொண்டு கருவாட்டு குழம்பு. ஏய், ஈகிச்சு மச்சான், டேய். டேய், டேய், நில்றா. டேய், உன்கிட்ட ஒரு